ஊழியக்காரருடைய கையில் உங்களோட முதல் மாதம் சம்பளத்தை கொடுத்து ஜெபிக்கிறது, இதெல்லாம் ரைட் கிடையாது. என்ன கிடையாது? ரைட் கிடையாது. என்ன பாஸ்டர் இப்படி பேசுகிறீங்க? இதெல்லாம் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், உன் காணிக்கை அப்படி கையில் ஏந்தி, காணிக்கையில் உன் சம்பள பணத்தை அப்படி கையில் ஏந்தி யூ நீட் டு ப்ரே. ஏன்னா உறவை தேவனாகிய கர்த்தர் புதிய ஏற்பாட்டில் துண்டிக்கிறார். ஆசாரின்ற உறவே என்ன பண்ணுறாரு, எடுக்கிறார். இன்னைக்கு நான் கிருபையாக என்ன பண்ணுறேன், பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறேனே தவிர நான் இங்கே நடுவில் நிற்க ஒன்றுமே கிடையாது. உன் சம்பளத்தை பணத்தை எடுத்து ஆண்டவரே என்னை நீ ஆசீர்வதிச்சிரு, உமக்கென்று நான் தசமாக கொடுக்குறேன்னு ஒரு காரியத்தை பங்கு எடுத்து வச்சுட்டு நீங்கள் தான் அதை என்ன பண்ணணும், கையில் ஏந்தி ஜெபம் பண்ணணும். தேர் இஸ் நோ மீடியேட்டர். ஒரு பாஸ்டர் அதை ஜெபம் பண்ணி உங்களுக்கு கொடுத்தா அது ஆசீர்வாதமாக இருக்குமானா இருக்காது. என்றைக்கு அந்த காசு எடுத்து நீங்கள் உணர்ந்து ஜெபம் பண்ணுறீங்களோ, இப்போ உன் பிள்ளை எடுக்கிற அந்த கனி, அந்த பிள்ளை ஜெபம் பண்ணணும், அம்மா ஜெபம் பண்ணி கொடுக்குற பழக்கம் இட்ஸ் ஃபைன். 1 வருஷம் 2 வருஷம் பிள்ளை சம்பளம் வாங்கிட்டு வரான், அம்மா ஜெபம் பண்ணுற கொடுக்குறாங்க, அது வேறு. ஆனால் அடுத்த லெவல் உங்கள் பிள்ளை அந்த 1ஆம் தேதி அவன் வீட்டில் உட்காந்து அவன் என்ன பண்ண ஜெபம் பண்ணுறது உங்கள் கண்ணு என்ன பண்ணணும் பார்க்கணும். அப்போ தான் ஜெபம் பண்ணும் போது அவனுக்கு தெரியும், இந்த ஆண்டவர் இது எனக்கு தந்தது, இது ஆண்டவர் எனக்கு தந்தது. இதில் இருக்கிற ₹1 காசாக இருந்தாலும் நான் வீணாக என்ன பண்ண மாட்டேன், செலவு பண்ண மாட்டேன். ஏதோ சம்பாரித்தேன், ஏதோ ஆண்டவர் யாருன்னு முதல்ல நன்றாக என்ன பண்ணுங்கள், புரிந்து கொள்ளுங்கள்.